ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டே வரும்போது இந்த இதில் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டெரிவேஷன் தான். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்க்கும்போது நம்ம இங்கே பாயிண்டிங் செக்டரை எடுக்கிறோம். ஓகே, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பாயிண்டிங் வெக்டர் அட் அ பாயிண்ட், இது வந்து இட் இஸ் கால்ட் இன்டென்சிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். இது மறுபடியும் வந்து ஜஸ்ட் டு ஷோ யூ, இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட், ஒய் இஸ் ஜெட் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எக்ஸ் டைரெக்ஷனில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வெக்டர் போகுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிட்டோன்னா இ ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு இஒய் காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இது என்னென்னு. அண்ட் யூ வில் ஆல்சோ ரைட் ஓகே b of x comma t is equal to bz, okay, cos omega t minus kx. இந்த cos omega t minus kx வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இண்டிகேட்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே ஃபேஸில் இருக்குன்னு வந்து காட்டுது இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் e of x comma t and b of x comma t என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சஸ் பக்கமாக தான் போகிறது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் டி. ஓகே, ஸோ எஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஸ் வந்து பாயிண்டிங் வெக்டர். பாயிண்டிங் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் ஹெச்னு பார்த்துருக்கோம். ஆர் நம்ம இதை எப்படி எழுதலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் பி பை மியூ நாட். ஹெச்சுக்கு பதில் பி பை மியூ நாட் எழுதலாம். இல்லைன்னா என்ன எழுதலாம், 1 பை மியூ நாட் E cross B. இது வந்து பாயிண்டிங் வெக்டருடைய ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to substitute for our E of x comma t and B of x comma t. ஸோ நம்ம என்ன எழுதலாம் இப்போது, S is equal to 1 by mu naught, you will have EY cos omega t minus kx cross, ஓகே, இப்போ இன்ட்டு இது எல்லாமே நம்ம இப்போ ஓகே, and bz cos omega t minus kx. Okay, so this can be now written as 1 by mu naught ey bz cos square omega t minus kx. cos square theta வந்து 1 plus cos 2 theta by 2, அதை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். so s is equal to ey bz by mu naught. ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டா பை 2, அந்த இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய டைம் ஆவரேஜ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த காஸ் 2 டீட்டா பை 2 ஓவர் அ டைம் டி, இந்த எஸ் ஆஃப் இது வந்து எஸ் ஆஃப் எக்ஸ் கமா டி, நாட் எஸ், இது எஸ் ஆஃப் எக்ஸ் கமா டி ஓவர் அ டைம் ஆவரேஜ். இது வந்து திஸ் வில் ஜென்ரலி பிகம் 0. ஸோ யூ கேன் நவ் ரைட் எஸ் ஆவரேஜ் which is equal to s of x comma t is equal to ey bz டிவைடட் பை இந்த 2 வெளியில் வந்துடும் இல்லையா, ஸோ 2 மியூ நாட். ஸோ இது 1 பை 2ஆகவும் இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பை 2ஆகவும் இருக்கும். காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி வந்து 0 வரதுனால இந்த 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலான்னா, திஸ் கேன் பி ஈக்குவல் டு ey, okay, this can be equal to ey, right? Then your bz can be represented as ey by c. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம், bக்கும் eக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து c அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், டிவைடட் பை 2 mu naught. So this will now become, so ey into ey by c இருக்கு இல்லையா, so this c will now come down. So you will have ey dot ey by 2 mu naught into c. இல்லைன்னா இது எப்படி எழுதலாம், ey by ey divided by 2 mu naught into 1 by root of mu naught epsilon naught.
C square is equal to 1 by mu naught epsilon naught இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் or C is equal to root of 1 by mu naught epsilon naught. C square is equal to 1 by mu naught epsilon naught or C is equal to 1 by root of mu naught epsilon naught. அதே மாதிரி தான் இங்கே இருக்க ரிலேஷன்ஷிப்பும் நம்ம என்ன எழுதியிருக்கோம் இங்கே BZ is equal to EY by C எழுதியிருக்கோம் இல்லையா or what did we have? We had C is equal to E by B. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இந்த ரெண்டுமே வந்து just for your remembrance. Okay. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இப்போ now you can now write இங்கே வந்து இந்த மியூ நாட்டும் இந்த மியூ நாட்டும் இங்கே கேன்சல் ஆகும் இல்லையா ஸோ you will have S average is equal to 1 by 2 okay EY square then இந்த மியூ நாட்டும் இங்கே கேன்சல் ஆகிடுது இல்லையா 1 by 2 EY square and you will also have now இங்கே வந்து இந்த இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலன் நாட் வந்து டினாமினேட்டரில் இருக்குது ஸோ திஸ் வில் நவ் கம் டு த நியூமரேட்டர் ஸோ எப்சிலன் நாட் வில் நவ் கம் டு த நியூமரேட்டர் ஸோ வாட் வில் யூ ஹேவ் யூ வில் நவ் ஹேவ் எப்சிலன் நாட் பை மியூ நாட் இது எப்படிங்கிறது இன்னொரு தடவை இந்த இடத்துல போட்டுடுறேன் ஸோ யூ ஹேவ் EY by 2 mu naught into 1 by mu naught epsilon naught mu naught epsilon naught வந்து மேலே வந்துடும் ஸோ mu naught epsilon naught EY square by சாரி இது வந்து ரூட் இங்கே ரூட் இருக்கு இல்லையா இது இங்கே வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும் by 2 mu naught ஸோ இந்த மியூ நாட்டை வந்து இங்கே கேன்சல் ஆனால் இங்கே ஒரு ரூட் மியூ நாட் வரும் இங்கே ரூட் எப்சிலன் நாட் ஆல்ரெடி நமக்கு இருக்குது அதனால யூ வில் ஹேவ் எப்சிலன் நாட் பை மியூ நாட் அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே ஸோ நவ் யூ கேன் ரைட் எஸ் ஆவரேஜ் is equal to 1 by 2 you are multiplying and dividing by epsilon naught so you can write epsilon naught by mu naught epsilon naught whole root E y square or what are you going to have? You are going to have E average is equal to epsilon naught into epsilon naught will become epsilon naught root of the root வந்து remove ஆயிடும் so you are going to have epsilon naught by root of mu naught epsilon naught okay E y square right so we are going to have this 1 by 2 epsilon naught by mu naught into epsilon naught E y square or this is known as the intensity of the wave which is equal to S average is equal to 1 by 2 epsilon naught C E y square ஏன் இங்கே சடனாக C வந்தது இங்கே நமக்கு என்ன இருக்குது epsilon naught by root of mu naught by epsilon naught but root of mu naught by epsilon naught என்ன C so the intensity or S average depends on electric field E y square and the velocity C இது வந்து equation for intensity of electromagnetic wave in vacuum